வெல்கம் டு ரூட் ஐடி. நான் டாக்டர் ஆனந்த் குமார். ஃபவுண்டேஷன்ஸ் ஆஃப் ப்ரோக்ராமிங் அண்ட் ப்ராப்ளம் சால்விங் அப்படிங்கிற வீடியோ சீரீஸ் பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த பர்டிகுலர் வீடியோவில் நம்ம பேசிக் ஆப்பரேஷன்ஸ் என்னென்ன பண்ணுறது, ரைட், அதில் இருக்கக்கூடிய இஷ்யூஸ் நம்ம என்னென்ன டிஸ்கஸ் பண்ணமோ இதுக்கு முன்னாடி இருக்கிற வீடியோஸில் டிஸ்கஸ் பண்ண இஷ்யூஸை டச்சப் பண்ண போகிறோம். ப்ளஸ் பேசிக் ஆப்பரேஷன்ஸ் எப்படி டீல் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். மேத் ஃபங்க்ஷன்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறது, மேத் லைப்ரரி அதில் இருக்கிற ஃபங்க்ஷன்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். ப்ளஸ் ரேண்டம் நம்பர் ஜென்ரேஷன்ஸ், ஏன்னா நிறையா நம்ம ப்ரோக்ராமிங் எக்ஸசைசஸில் ரேண்டம் நம்பர்ஸ் யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ ரேண்டம் நம்பர் ஜென்ரேஷன் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ C# பேசிக் ஆப்ரேஷன்ஸுக்கான டெமோ வீடியோவாக இருக்க போகுது. ஸோ விஷுவல் ஸ்டூடியோவில் நம்ம C# லாங்குவேஜ் யூஸ் பண்ணி பேசிக் ஆப்ரேஷன்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ரைட், வீடியோவில் பார்க்கலாம். ஸோ நான் விஷுவல் ஸ்டூடியோ ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ ஒரு புது ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணுறோம். ஸோ C# அப்படிங்கிற லொக்கேஷனில் பேசிக் ஆப்பரேஷன்ஸ் அப்படிங்கிற பேரில் ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கிறேன். அதில் தான் நான் என்னுடைய ப்ராஜெக்டை ஸ்டோர் பண்ண போகிறேன். பேசிக் ஆப்ஸ் V1 அப்படின்னு வைக்கிறேன். ஸோ இன்புட் அவுட்புட் எப்படி வாங்குறதுன்னு இதுக்கு முன்னாடி வீடியோவில் பார்த்தோம். ஸோ அது உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுத்துருக்கோன்னு நினைக்கிறேன், எப்படி ஒரு ப்ரோக்ராம் ரன் பண்ணுறது என்னங்கிறதெல்லாம். ஸோ இப்போ இந்த வீடியோவில் வந்து நம்ம ஆப்ரேஷன்ஸ் பேசிக்காக என்னென்ன ஆப்ரேஷன்ஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறது பார்க்க போகிறோம், எஸ்பெஷலி நியூமரிக் டேட்டா மேலே. ரைட். ஸோ அப்போ நம்ம ஒரு இன்டிஜர் எடுத்துக்கிறேன். I = முதல்ல ஒரு அடிஷன்லேருந்து ஆரம்பிக்கலாம், சிம்பிள் அடிஷன்லேருந்து ஆரம்பிக்கலாம். ஸோ I = 10, J = 20 கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி நான் ஒரு வேல்யூவில் ஸ்டோர் பண்ண போகிறேன். ஸோ I + J அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இப்போ இங்கே பார்த்தோம் அப்படின்னா ஐயும் ஜேவையும் ஆட் பண்ணி கேல ஸ்டோர் பண்ணியிருக்கோம். இப்போ நான் கேவை அப்படியே டிஸ்பிளே பண்ணுறேன். ரைட். ஸோ இப்போ அதை ரன் பண்ணி பார்த்துருவோம். ஸோ பேசிக் அடிஷனுக்கான அவுட்புட் வரப்போகுது. ஸோ 30 அப்படின்னு எனக்கு அவுட்புட் வந்திருக்கு. 10ஐயும் 20ஐயும் ஆட் பண்ணது 13 அவுட்புட் வந்திருக்கு. கரெக்டு தான், அதில் எதுவும் பிரச்சனை இல்லை. ரைட். பட் இங்கே நம்ம இன்டீஜர் ஓவர்ஃப்ளோ அப்படின்னு ஒரு கான்செப்ட் பார்த்தோம். ரைட். அந்த இன்டீஜர் ஓவர்ஃப்ளோ அப்படிங்கிற கான்செப்டை இப்போ டச் பண்ணலாம். அப்போ நான் இங்கே 1020க்கு பதிலாக ஃபுல் லென்த் இன்டீஜர் நம்பர் கொடுத்தேன்னா 214-748-3647 அப்படிங்கிற நம்பரை கொடுக்குறேன். ரைட். அதே நம்பரை நான் ஜேக்கும் கொடுக்குறேன். இப்போ கேல நம்ம என்ன வேல்யூ எதிர்பார்க்குறோம்? ஆன்சர் பார்த்தீங்கன்னா -2 அப்படின்னு வருது. இது ஏன் -2ன்னு வருதுன்னு நம்ம அந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணோம். ரைட். இது சைக்கிளிக்காக இருக்கும். இன்டிஜர் அப்படிங்கிறது உள்ளே ஸ்டோர் ஆகிறதே பார்த்தோம்னா ஒரு சைக்கிளிக் அப்ரோச்சில் தான் ஸ்டோர் ஆகுது அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். ரைட். அது சைக்கிள் ஆகி நெகட்டிவ் சைடில் -2ல் வந்து நிற்கிது. ரைட். அப்போ இதை எப்படி டீல் பண்ணுறது? இன்டிஜர் ஓவர்ஃப்ளோ நடக்குதுங்கிறது ஓகே, இதை எப்படி ஓவர் கம் பண்ணுறது அப்படின்னு தெரியணும் இல்லையா? ரைட். நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம், இதை எப்படி ஓவர் கம் பண்ணுவீங்க? ரைட். ஸோ இப்போ இந்த கேள்விக்கான ஆன்சர் பார்த்தோம்னா நிறைய பேர் சொல்கிறது இங்கே இன்டிஜருக்கு பதிலாக லாங் போட்டுக்கிட்டா அப்போ ஆன்சரை இன்டிஜரை விட டபுள் த சைஸ் நம்ம ஹோல்டு பண்ணணும் அப்படின்னு வரும்போது லாங்கில் ஸ்டோர் பண்ணிக்கிட்டால் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறது தான் எல்லாரும் சொல்லக்கூடிய ஆன்சர். பட் அது வேலை செய்யுமா அப்படின்னு கேட்டால் செய்யாது. இப்போ நம்ம லாங்கில் தான் வாங்கியிருக்கோம், பட் ஆன்சர் -2 தான் வருது பாருங்கள். லாங்கு தான் யூஸ் பண்ணியிருக்கோம், பட் ஆன்சர் என்ன வருது? -2 தான் வருது. ஏன்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இப்போ நம்ம இங்கே யோசிக்க வேண்டிய விஷயமே என்னென்னா, இந்த ஆப்பரேஷன், இந்த அடிஷன் ஆப்பரேஷன் என்னவா நடக்குது? இந்த அடிஷன் ஆப்பரேஷன் இன்டிஜர் அடிஷனாக நடக்குது. அது இன்டிஜர் அடிஷனாக இருக்கிற வரைக்கும் வர ஆன்சர் இன்டிஜராக தான் இருக்கும். அதுக்கப்புறம் அதை நம்ம லாங்கில் ஸ்டோர் பண்ணால் என்ன, எதில் ஸ்டோர் பண்ணால் என்ன? ரைட். அப்போ இங்கே நான் இந்த ஆப்பரேஷனையே லாங் அடிஷன் ஆப்பரேஷனாக மாற்றினா மட்டும்தான் எனக்கு நான் எதிர்பார்க்குற ஆன்சர் வரும். 4294967 வரும். அப்போ இந்த I அல்லது இந்த J, ஏன்னா நியூமரிக் ப்ரொமோஷனுக்கான ரூல்ஸ்னு சொல்லி நம்ம டைப் கேஸ்டிங் வீடியோவில் படிச்சிருப்போம். ரைட். அந்த வீடியோ போய் பாருங்கள். ஏதாவது ஒன்று லாங் அப்படின்னு நான் கேஸ்ட் பண்ணிக்கிட்டேன்னா இதுதான் டைப் கேஸ்டிங். அப்போ இந்த இன்டீஜர் ஐயை லாங்காக கேஸ்ட் பண்ணிக்கோ, லாங்காக ட்ரீட் பண்ணிக்கோன்னு சொல்கிறேன் நான். அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஜேவும் லாங்காக ப்ரொமோட் ஆகிடும் நியூமரிக் ப்ரொமோஷன் மூலயமா. அப்போ 2 லாங் வரும்போது லாங் அடிஷன் நடக்கும். அப்போ லாங்கில் ஆன்சர் கிடைக்கும். ஆனால் இன்புட்னுடைய சைஸ் இதுக்கு மேலே போக முடியாது. ஏன்னா நான் ஐயை
லாங்காக மாற்றுறன்றது இன்புட் வாங்குற இடத்துல இல்லை, ஆப்ரேஷன் பண்ணுற இடத்துல. அப்போ இன்புட் மேக்ஸிமமே இன்டிஜரோடைய சைஸில் தான் கொடுக்க முடியும் நீங்கள், ஏன்னா நான் அதை இன்டிஜராக தான் வச்சுருக்கேன். ஆனால் நான் ஆப்ரேட் பண்ணும்போது மட்டும் அதை லாங்காக கன்சிடர் பண்ணி ஆப்ரேட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம எதிர்பார்க்குற ஆப்ரேஷன் நடக்கும். அப்போ அவுட்புட்டை மட்டும் நம்ம பெரிய சைஸுக்கு வச்சுக்கிட்டா வேலை நடக்கும்னு நினைக்காதீங்க. ஆப்ரேஷனையே அந்த சைஸில் அந்த ஆப்ரேஷனாக பண்ணால் மட்டும்தான் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரியான ஆப்ரேஷன் நடக்கும். இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எப்படி அந்த இன்டிஜர் ஓவர்ஃப்ளோ அப்படிங்கிறது ஒர்க் ஆகுது, அதை எப்படி ஓவர் கம் பண்ணுறது, ரைட்? ப்ளஸ் அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன். இப்போ இந்த இடத்துல நீங்கள் என்ன ஆப்ரேட்டர் போட்டாலும் உங்களுக்கு தெரியும் அது எப்படி வேலை செய்யுன்றது. இது புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இதை நான் அப்படியே கமெண்ட் பண்ணிக்கிறேன். இங்கே பல்காக கமெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை யூஸ் பண்ணி கமெண்ட் பண்ணிக்கிறேன். மேலே அப்படியே அன்கமெண்ட் பண்ணிக்கலாம், கமெண்ட் பண்ணிக்கலாம். ரைட். ஸோ அடுத்தது இங்கே சிம்பிளாக டேட்டா லாஸ் பற்றி நம்ம அடிக்கடி பேசியிருந்தோம். அதை பற்றி இப்போ நான் ஒரு ஆப்ஷன் பார்க்குறேன். இன்ட் ஐ இன்ட் ஜே ஈக்குவல் டு 3 அப்படின்னு கொடுக்குறேன். நான் இன்ட்டு கே ஈக்குவல் டு ஐ பை ஜேன்னு கொடுக்குறேன். ஸோ அப்போ நம்ம எதிர்பார்க்குற ஆன்சர் என்ன அப்படிங்கிறது இங்கே புரிஞ்சுக்கணும். இதுக்கு ஆன்சர் என்ன வரும்? 3.33 கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆன்சர் 3.33 நம்ம எதிர்பார்க்கல. ஏன்னா ஐங்கிறது ஒரு இன்டிஜர், ஜேங்கிறது ஒரு இன்டிஜர். அப்போ 2 இன்டிஜரை டிவைட் பண்ணால், இல்லை சார் நீங்கள் கேன்னு போட்டிருக்கீங்க, கேவை இன்டிஜராக தான் போட்டிருக்கீங்க, ஸோ அப்போனா இன்டிஜர் தானே ஆன்சர் வரும். இதை அப்படியே கமெண்ட் பண்ணிடுவோம். ரைட். நான் இங்கே ஃப்ளோட்டாகவே எடுத்துக்கிறேன். அப்போ எனக்கு ஃப்ளோட்டில் ஆன்சர் வரணும் அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்கும்போது யூஸ்வலாக ஸ்டூடெண்ட் சொல்கிறது, அப்போ நீங்கள் ஃப்ளோட்டில் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளோட்டிங் பாயிண்ட் ஆன்சர் கிடைக்கும், 3.33 அப்படிங்கிறது கிடைக்கும் அப்படின்னு. இப்போ பார்ப்போம் ஆன்சர் என்னன்னு தான் வருது, 3 தான் வருது. ஆனால் நம்ம எதில் வாங்கியிருக்கோம், அதை ஒரு ஃப்ளோட்டில் வாங்கியிருக்கோம். இங்கேயும் நீங்கள் அதே தான் புரிஞ்சுக்கணும். இந்த ஆப்ரேஷன் இங்கே லாங் ஆப்ரேஷனாக மாறினதுக்கப்புறம் தான் நீங்கள் எதிர்பார்த்த ஆன்சர் வந்தது. அதே மாதிரி இங்கே ஐயும் ஜேவும் இன்டிஜராக இருக்கிற வரைக்கும் இந்த டிவிஷன் இன்டிஜர் டிவிஷனாக தான் நடக்கும். அப்போ ஐயையோ அல்லது ஜேவையோ நீங்கள் என்னவா மாற்ற வேண்டியிருக்கும், ஃப்ளோட்டாக மாற்ற வேண்டியிருக்கும். அப்போ ஏதோ ஒன்றை கேஷ் பண்ணிக்கிறோம், திரும்ப என்னவா கேஷ் பண்ணுறோம், ஃப்ளோட்டாக கேஷ் பண்ணுறோம். இப்போ என்னுடைய ரிசல்ட் ஃப்ளோட்டுன்னு நான் கொடுக்கும்போது இப்போ நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரியான ஆன்சர் வரும், 3.333333. ரைட். ஸோ அப்போ இந்த டேட்டா லாஸ், சிம்பிளாக ஒரு டேட்டா லாஸ் நடக்குது. ரைட். இன்டிஜர் டிவிஷன் வரும்போது ரைட் அந்த ஃப்ராக்ஷனல் பார்ட் அப்படிங்கிறது மிஸ் ஆகிடும். அதை கரெக்டாக டீல் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் டிவிஷனையே ஃப்ளோட்டிங் டிவிஷனாக மாற்றணும். அப்போனா ஏதாவது ஒரு ஆப்பரண்ட் ஃப்ளோட்டாக இருக்கணும், இல்லை டபுளாக இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு அது கரெக்டாக ஒர்க் ஆகும் அப்படிங்கிறது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரைட். ஸோ இது போக மேக்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் உள்ளுக்குள்ளேயே மேத் டாட் அப்படின்னு ஒரு லைப்ரரி இருக்குது. ரைட். அதில் அப்சல்யூட் அப்படின்னு இருக்குது. ஸோ அப்சல்யூட்னு சொல்லும்போது நம்ம ஒரு டெசிமல் நம்பர் கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் அதனுடைய சைனை விட்டுட்டு மேக்னிடியூடை மட்டும் கொடுக்கறது தான் அப்சல்யூட்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் காஸ் தீட்டா, சைன் தீட்டா, டேன் தீட்டா, சீலிங். ரைட். சீலிங் அண்ட் ஃப்ளோர் ரொம்ப முக்கியமான ஒரு மேக்ஸ் கான்செப்ட். ரைட். அப்போ ஒரு ரவுண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ரவுண்டிங்னா என்ன பண்ணோம் அப்படின்னு சொன்னால், இப்போ நான் 3.5 அப்படின்னு சொன்னேன்னா இந்த 0.5க்கு மேலே போச்சுன்னா அதை 4ன்னு எடுத்துக்கும். 0.5க்கு கீழே வந்தது அப்படின்னு சொன்னால் அதை 3ன்னு எடுத்துக்கும். ரைட். அப்போ 3 பாயிண்ட் சம்திங்னு வரும்போது 0.5க்கு மேலே போச்சுன்னா 4 ஆகும், 0.5க்கு கீழே வந்தால் 3 ஆகும் எடுத்துப்போம். இது ரவுண்டிங் ஆஃப். இதே சீல்னு சொன்னால் 3.0001 இருந்தால் கூட 3யை தாண்டிடுச்சுனாலே சீலிங்னா எப்பயுமே டாப்பில் இருக்கிறது 4 எடுத்துக்கும். ரைட். இதே ஃப்ளோர்னு சொன்னால் 3.99 இருந்தால் கூட ஃப்ளோர்னு சொன்னால் 3 தான் எடுத்துக்கும். ஸோ சீலிங் ஃப்ளோர்னு 2 இருக்குது. ரைட். ஸோ அதே மாதிரி இதான் ஃப்ளோர் அப்படிங்கிறது. ரைட். லாக் ஆப்ஷன்ஸ் இருக்குது. லாக் பேஸ் 10 இருக்குது. லாக் டு எனி பேஸ் எடுக்கலாம். மேக்ஸிமம் வேல்யூ, மினிமம் வேல்யூ எடுக்கலாம். பை அப்படிங்கிறத ஒரு கான்ஸ்டண்ட்டாக டிஃபைன் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. ஒரு டபுள் வேல்யூவாக கான்ஸ்டண்ட்டாக பைங்கிறத டிஃபைன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ தட் நீங்கள் 3.14ன்னு யூஸ் பண்ண வேண்டாம், இந்த பையோட வேல்யூவை யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி உள்ள பவர் a raised to the power b. ஸோ அப்போ நீங்கள் இங்கே மவுஸை வச்சிங்கனாலே தெரியும், அதையே காட்டுது. இதை படிக்க கற்றுக்கிட்டோம்னாலே போதும். டபுள் மேத் டாட் பவர் டபுள் எக்ஸ் கமா டபுள் ஒய் returns a specified number raised to the specified power. அப்போ எக்ஸுங்கிறது நம்பரு, ஒய்ங்கிறது பவர், எக்ஸ் பவர் ஒய்யை ரிட்டர்ன் பண்ணணும்னு சொல்லுது. அவுட்புட் டைப் என்னவாக இருக்க போகுதுன்னு இங்கேயே காட்டுது பாருங்கள். அப்போ நீங்கள் எந்த ஒரு ஃபங்க்ஷன் மேலே நம்ம மவுஸ் வச்சாலும்
அது இன்புட்டாக எந்த 2 டேட்டா டைப் எடுத்துக்குது என்ன எடுத்துக்குதுன்றதும் அதனுடைய அவுட்புட் இங்கே முன்கூட்டியே கொடுத்துருக்குறாங்க டபுள் அப்படின்னு. அப்போ அது ஒரு டபுள் வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணும். 2 டபுள் எடுத்துக்கிட்டு ஒரு டபுளை ரிட்டர்ன் பண்ணும். ரவுண்ட் இருக்குது, சைன் இருக்குது, ரைட், ஸ்கொயர் ரூட் ஃபங்க்ஷன் இருக்குது, பவர் ஃபங்க்ஷன் இருந்தது, இப்படியெல்லாம். இப்போ இதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரைட், இப்போ நான் சொன்ன மாதிரி எனக்கு எங்கேயாவது math.py தேவைப்பட்டுச்சுன்னா ஃபார்முலாவில் நான் டேரெக்டாக இந்த math.pyங்கிற கான்ஸ்டண்ட்டை யூஸ் பண்ணுறது பெட்டர். அது ஒரு ப்ராப்பர் டபுள் வேல்யூ, ஃபுல் வேல்யூ இருக்கும். 3.14159265 அப்படிங்கிற அந்த ஃபுல் நம்பர் இங்கே கொடுத்துருக்குறாங்க. ரைட், ஸோ இதே மாதிரி இப்போ எனக்கு சே ஃபார் எக்ஸாம்பிள் டபுள் a ஈக்குவல் டு 25 அப்படின்னு வச்சுருக்கேன். இது டபுளாக இருக்கணும்னு கூட கிடையாது, இன்ட்டாக கூட இருக்கலாம். இன்ட் a ஈக்குவல் டு 25 அப்படின்னு வச்சுருக்கிறேன். இப்போ இங்கே இதனுடைய ஸ்கொயர் ரூட் என்னன்னு எனக்கு தெரியணும். அப்போ math.sqrt அப்படின்னே ஃபங்க்ஷன் இருக்குது. அதுக்கு நான் ஒரு இன்டிஜரையோ டபுளையோ இன்புட்டாக கொடுத்தேன்னா, பட் இதனுடைய அவுட்புட் கண்டிப்பாக டபுளாக இருக்க போகுது. இதனுடைய இன்புட் என்ன வேணாலும் இருக்கலாம். ஏன்னா டபுள் இருக்கிற இடத்துல நீங்கள் தாராளமாக இன்டிஜரை கொடுக்கலாம். இன்டிஜர் டபுளாக ப்ரொமோட் ஆயிரும், எந்த பிரச்சனையும் வராது. ரைட், பட் அவுட்புட்டு கண்டிப்பாக டபுளாக தான் இருக்க போகுது. ஏன்னா ஸ்கொயர் ரூட்னு வரும்போது டபுள் வேல்யூ வரும். ஸோ அப்போ அதனுடைய அவுட்புட் நமக்கு 5ன்னு வருது. ரைட், அப்போ நான் ஒரு இது பர்ஃபெக்ட் ஸ்கொயராக இருக்கிறதால இப்படி இருக்குது. நான் 24ன்னு கொடுக்குறேன். அப்போ உங்களுக்கு அந்த ப்ராப்பர் டபுள் வேல்யூ 4.898979 இதான் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 24 அப்படிங்கிறது. ரைட், அப்போ இது ஒரு வேளை இதை நான் ஸ்டோர் பண்ணி வைக்கணும் அப்படின்னு நினச்சேன்னா அப்போ நீங்கள் டபுளில் தான் ஸ்டோர் பண்ணுற மாதிரி இருக்கும். டபுள் ஆன்சர் இஸ் ஈக்குவல் டு math.square root of a இப்படி நீங்கள் இதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அப்போ இங்கே நீங்கள் ஆன்சரை பிரிண்ட் பண்ணிக்கலாம். ரைட், இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பட் இஃப் யூ ஆர் வெரி கான்ஃபிடென்ட், இந்த அவுட்புட்டுங்கிறது கண்டிப்பாக நான் இங்கே வந்து பர்ஃபெக்ட் ஸ்கொயர் தான் கொடுப்பேன், எனக்கு ஆன்சர் வந்து இன்டிஜரில் தான் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இங்கே இன்டிஜர் ஆன்சர்னு கொடுக்கலாம். பட் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு எரர் சொல்லும், cannot implicitly convert type double to int. இதனுடைய அவுட்புட் டபுளாக இருக்க போது அதை நான் இன்டிஜராக மாற்ற முடியாது, நீங்கள் இன்டிஜரில் ஸ்டோர் பண்ண நினைக்கிறீங்கன்னு சொல்லுது. உங்களுக்கு இங்கே இருந்து இன்டிஜர் ஆன்சர் தான் வரும் அப்படின்னு தரவாக தெரிஞ்சால் அந்த ரிஸ்க் எடுக்க நீங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிட்டா இங்கே என்னவா கேஷ் பண்ணிக்கோங்க, இன்டிஜராக கேஷ் பண்ணிக்கோங்க. அப்போ இந்த சைடு என்ன இருக்கோ அதை இங்கே கொடுத்துட்டோம்னா கேஷ் பண்ணி தாராளமாக உள்ளே எடுத்துக்கோம், எரர் சொல்லாது. ஆனால் இங்கே பிரச்சனை என்னென்னா இப்போ நீங்கள் 24 கொடுத்தா என்ன ஆகும் அதுதான் அங்கே பார்க்கணும். ரைட், அது என்னவோ டபுள் வேல்யூ தான் கொடுத்துருக்கோம், 4.8979 அந்த வேல்யூவை தான் கொடுத்துருக்கோம். பட் நீங்கள் அதை கேஷ் பண்ணுறதால அந்த டேட்டா லாஸ் நடந்துடும். இன்டிஜராக மாற்றுறதால அந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கிறத கட் பண்ணி விட்டுரும். இதை புரிஞ்சுக்கோங்க. ரைட், ஸோ அப்போ math.py எப்படி யூஸ் பண்ணுறது, math.square root எப்படி யூஸ் பண்ணுறது, math.power அதே மாதிரி தான் 2 வேல்யூ எடுத்துக்கிட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன் 5 ஸ்கொயர் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ 5 power 2 எனக்கு வேணும். ஸோ அதை தான் நான் அங்கே கொடுத்துருக்கேன் 25. இதே நான் 5 கியூப் வேணும்னா 125, 25 into 5 125. ஸோ இந்த மாதிரி math.power அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதனுடைய அவுட்புட்டும் ஒரு டபுள் வேல்யூவாக தான் இருக்கும். ஸோ அப்போ டபுள் ரிசல்ட் இஸ் ஈக்குவல் டு math.power of உங்களுக்கு என்ன வேணுமோ அதை கொடுக்கலாம். 2 power say 15 அப்படின்னு கொடுக்குறேன். ரிசல்ட்டை பிரிண்ட் பண்ணுறேன். $32,768 அப்படிங்கிறது. ஸோ இதுதான் நம்ம ஷார்ட்டினுடைய ஒரு பாதி. ரைட், 16 பிட்டுன்னு சொன்னோம் இல்லையா. ரைட், அதில் இருக்கக்கூடிய ஷார்ட்டினுடைய 32,768 to 32,767 வரைக்கும் இருக்கும்னு சொல்லியிருப்போம். அந்த சைஸ் 2 power 15 தான் அது, அதனால தான் அதை போட்டு காமிச்சேன். ரைட், ஸோ அப்போ மேத்தில் இருக்கிற பவர் ஃபங்க்ஷனு, மேத்தில் இருக்கிற ஸ்கொயர் ரூட் ஃபங்க்ஷனு, பையு மீதி இருக்கிறது. இப்போ அப்சல்யூட் அப்படிங்கிறது, அப்சல்யூட்டுங்கிறது உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி சைனை எடுத்துகிட்டு இப்போ நான் x ஈக்குவல் டு -5 அப்படின்னு கொடுக்குறேன்னா எனக்கு பிரிண்ட் பண்ணும்போது எக்ஸனுடைய வேல்யூ மட்டும் வேணும், இல்லை யூஸ் பண்ணும்போது எக்ஸனோட வேல்யூ மட்டும் வேணும்னா math.absolute of அப்படின்னு கொடுத்து அதை உள்ளே பாஸ் பண்ணி விட்டோம்னா. ஸோ அப்சல்யூட் அப்படிங்கிறது எப்பயுமே பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அந்த மேக்னிட்டியூட மட்டும் எடுத்துக்கும், சைனை ஸ்கிப் பண்ணிடும். ஸோ அப்போ அந்த சைனை ஸ்கிப் பண்ணிடும். இது அப்சல்யூட் அப்படின்னு சொல்லுவாங்க. யூஸ்வலாக நம்ம எப்போ யூஸ் பண்ணுவோம்னா டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கும் போது யூஸ் பண்ணுவோம். சப்ட்ராக்ஷன் வேறு, டிஃப்ரென்ஸ் வேறு.
ரைட். சப்ட்ராக்ஷன் அப்படிங்கிறது பெருசு சின்னது அப்படிங்கிற விஷயம் இருக்குது. டிஃப்ரென்ஸ்னும் போது சின்னதுலேருந்து பெருசை சப்ட்ராக்ட் பண்ணாலும் சரி, பெருசுலேருந்து சின்னதை சப்ட்ராக்ட் பண்ணாலும் சரி, ஒரே ஆன்சர் தான் வரும். ஏன்னா டிஃப்ரென்ஸ் தானே கேட்குறோம். அப்போ டிஃப்ரென்ஸ்னும் போது அப்சல்யூட் எடுத்துக்குவாங்க. ரைட். ஸோ இப்போ பேசிக்காக மேக்ஸுக்குள்ளே இன்னும் நிறைய லைப்ரரிஸ் இருக்குது மேத்துக்குள்ளே, அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. ரைட். டாட் வச்சிங்கனாலே அந்த ஆப்ஷன் காட்டுது. ஓகே. ரேண்டம் நம்பர்ஸ் அடிக்கடி நம்ம ப்ரோக்ராமிங்கில் ரேண்டம் நம்பர்ஸ் ஜென்ரேட் பண்ண வேண்டியிருக்கும். சிம்பிள் கேம் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு, கம்ப்யூட்டர் கூட இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு, இந்த மாதிரி எல்லாம். ரைட். இப்போ இந்த ரேண்டம் நம்பரில் நான் ரேண்டம் ஆர் ஈக்குவல் டு நியூ ரேண்டம் ஆஃப் உள்ளேயே ஒரு கிளாஸ் எழுதி கொடுத்துருக்குறாங்க. ரேண்டம் அப்படிங்கிற பேரில் ஒரு கிளாஸ் எழுதி கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறோம். ஓகே. இந்த ஆப்ஜெக்டை வச்சு நம்ம ரேண்டம் நம்பர்ஸை ஜென்ரேட் பண்ணிக்கலாம். இப்போ இன்ட் டெம்ப் ஈக்குவல் டு ஏதோ ஒரு வேரியபிள், இது டெம்ப்புன்னு தான் வைக்கணும்னு இல்லை, ஏதோ ஒரு வேரியபிள். ஆர் டாட் நெக்ஸ்ட்னு ஒரு மெத்தட் இருக்குது. ரைட். இந்த ஆர் டாட் நெக்ஸ்ட் மெத்தடை கால் பண்ணிங்கன்னா அதுலேயே நீங்கள் மவுஸை வச்சிங்கனாலே தெரியும். ரிட்டர்ன்ஸ் அ நான் நெகட்டிவ் ரேண்டம் நம்பர். ரிட்டர்ன்ஸ் அ நான் நெகட்டிவ் ரேண்டம் நம்பர். இன்டிஜரை ரிட்டர்ன் பண்ணுது. நான் நெகட்டிவ்னா என்ன? பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லாதீங்க. ஏன்னா பாசிட்டிவ்னா பாசிட்டிவ்னே சொல்லியிருப்பாங்க. நான் நெகட்டிவ்னா ஜீரோவையும் இன்க்ளூட் பண்ணிக்கிறாங்கன்னு அர்த்தம். ரைட். ஜீரோவில் இருந்து இன்டிஜரோடைய பாசிட்டிவ் மேக்ஸிமம் 2147483647 வரைக்கும் ஏதோ ஒரு நம்பரை அது ரிட்டர்ன் பண்ணும். இப்போ நான் ரன் பண்ணுறேன் பாருங்கள். ஒவ்வொரு வாட்டி ரன் பண்ணும்போதும் ஒவ்வொரு நம்பர் வரும். இப்போ 64 சம்திங் வருது. அடுத்த வாட்டி ரன் பண்ணுறேன் 1423 சம்திங் வருது. அடுத்த வாட்டி ரன் பண்ணேன்னா 62 சம்திங் இன்னொரு நம்பர் வருது. ஸோ இப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு வாட்டியும் ஒரு ரேண்டம் நம்பர் கிடைக்கும். இதை சூடோ ரேண்டம் நம்பர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. எனக்கு அப்படியெல்லாம் அவ்வளோலாம் வேண்டாம். நான் சொல்கிற ரேஞ்சுக்குள்ளே எனக்கு ஒரு நம்பர் வேணும் அப்படின்னு சொன்னால் தாராளமாக செய்யலாம். அப்போ இது 0 to 214748367 ஏதோ ஒரு நம்பரை கொடுக்கும். எனக்கு இது வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க அடுத்த ஆப்ஷனுக்கு போகலாம். அடுத்த ஆப்ஷன் என்ன? இந்த நெக்ஸ்ட்லேயே நீங்கள் ஒரு வேல்யூ கொடுக்கலாம். ரிட்டர்ன்ஸ் அ நான் நெகட்டிவ் ரேண்டம் நம்பர் லெஸ் தேன் த ஸ்பெசிஃபைடு மேக்ஸிமம். அப்போ இங்கே நான் கொடுத்துருக்கிற மேக்ஸிமம் வேல்யூவை விட கம்மியாக இருக்கிற மாதிரி நான் நெகட்டிவ். அப்போ 0ல் இருந்து 99 வரைக்கும். அப்போ நல்லா பார்த்துக்கோங்க. 0 to எனக்கு 100 வேணும்னா அப்போ இங்கே 101ன்னு போட்டுக்கணும். ஏன்னா அந்த மேக்ஸிமம் வேல்யூ எக்ஸ்க்ளூசிவ். எப்பயுமே எக்ஸ்க்ளூசிவ், மேக்ஸிமம் வேல்யூ எக்ஸ்க்ளூசிவாக இருக்கும் லைப்ரரிஸில். அப்போ எனக்கு 100 வரைக்கும் ஒரு ரேண்டம் நம்பர் வேணும்னா நான் 101ன்னு கொடுக்கணும். ஸோ இப்போ 100க்குள்ளே ஒரு ரேண்டம் நம்பர் கிடைக்கும். அப்போ 90 வந்திருக்கு. அடுத்த வாட்டி ரன் பண்ணுறேன் 41 வந்திருக்கு. அடுத்த வாட்டி ரன் பண்ணேன்னா 18 வந்திருக்கு. இந்த மாதிரி. இது ரெண்டாவது ஆப்ஷன். ரைட். இதையே நான் இன்னும் ரிஃபைன் பண்ணலாம். எனக்கு நான் சொல்கிற ரேஞ்சுக்குள்ளே வேணும், அப்போ எனக்கு 10லேருந்து 20க்குள்ளே வேணும் அப்படின்னு சொன்னால் அப்போ நான் இங்கே 10,21 அப்படின்னு கொடுத்துடலாம். ரைட். ஸோ அப்போ இங்கே பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ரிட்டர்ன்ஸ் அ ரேண்டம் நம்பர் வித்தின் த ஸ்பெசிஃபைடு ரேஞ்ச். அந்த கொடுத்துருக்கிற ரேஞ்சுக்குள்ளே எனக்கு ஒரு ரேண்டம் நம்பரை அது ரிட்டர்ன் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்போ 10ல் இருந்து இந்த ரேஞ்சுக்குள்ளே ஒரு ரேண்டம் நம்பரை அது ரிட்டர்ன் பண்ணும் அப்படிங்கிறது. ரைட். ஸோ அப்போ ஒரு ரேண்டம் நம்பர் எப்படி ஜென்ரேட் பண்ணுறது, ரைட், இன்டிஜர் ஆப்ரேஷன்ஸ் எப்படி பண்ணுறது, ஃப்ளோட்டிங் பாயிண்ட் ஆப்ரேஷன்ஸ் எப்படி பண்ணுறது, ரைட், இன்டிஜர் ஆப்ரேஷனாக ஃப்ளோட்டிங் பாயிண்ட் ஆப்ரேஷனாக எப்படி ட்ரீட் பண்ணுறது, இன்டிஜர் ஆப்ரேஷனாக லாங் ஆப்ரேஷனாக ஓவர்ஃப்ளோவை ஹேண்டில் பண்ணுறதுக்காக எப்படி கேஸ்ட் பண்ணி யூஸ் பண்ணுறது, கேஸ்டிங் எப்படி யூஸ் பண்ணுறது, ரைட், மேத் ஃபங்க்ஷன்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறது, ஸ்கொயர் ரூட்டு, பவரு, ரைட். அதே மாதிரி இப்போ நம்ம ரேண்டம் நம்பர் ஜென்ரேட் பண்ணதில் ரேஞ்சு கொடுத்து அந்த ரேஞ்சுக்குள்ளே எனக்கு ரேண்டம் நம்பர் வேணும்னா எப்படி ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ரைட். இதெல்லாம் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். ரைட். அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ வெரி மச்.